அண்மை செய்தி. மேற்கு வங்கத்தின் முன்னாள் முதலமைச்சர் புத்ததேவ் பட்டாச்சாரியா காலமானார். கொல்கத்தாவில் காலமான புத்ததேவ் பட்டாச்சாரியாவுக்கு வயது 80 ஆகிறது. 2000 முதல் 2011 வரை மேற்கு வங்கத்தின் முதலமைச்சராக இருந்தார் புத்ததேவ் பட்டாச்சாரியா. மேற்கு வங்க முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் தற்போது காலமானார் என அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சுசித்ரா, புத்ததேவ் பட்டாச்சாரியா அவர்களுடைய அரசியல் வாழ்வு குறித்த தகவல்கள். மேற்கு வங்க மாநிலத்திலேயே முன்னாள் முதல்வர் புத்ததேவ் பட்டாச்சாரியா தற்போது உடல்நலக் குறைவின் காரணமாக இன்று காலை 8:20 மணிக்கு உயிரிழந்ததாக தற்போது அவருடைய குடும்பத்தார் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார்கள். கடந்த 1966ஆம் ஆண்டு முதல் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் ஒருவராக விளங்கிய அவர் சுமார் 2001ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரை அவர் மேற்கு வங்கத்தினுடைய முதல்வராக இருந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. முதல்வராக இருந்தாலும் 2 அறைகளை கொண்ட இல்லத்தில் அவருடைய குடும்பமானது தங்கியிருந்து அவர் அங்கிருந்தே முதல்வராக பணியாற்றியது என்பது மிக முக்கியமாக குறிப்பிடத்தக்கது. மிகவும் எளிமையான தலைவர்கள் ஒருவராக கருதப்படும் புத்ததேவ் பட்டாச்சாரியா உடல்நல குறைவின் காரணமாக இருந்த நிலையில் தற்பொழுது இன்று காலை தன்னுடைய 80வது வயதில் அவர் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் பல்வேறு பொறுப்புகளில் இடதுசாரி கட்சியினுடைய பல்வேறு பொறுப்புகள் அவர் அங்கம் வகித்தது மிக முக்கியமாகவும் பார்க்கப்படுகிறது. வியட்நாமுடைய போர் உள்ளிட்ட காலகட்டத்தில் அதற்கு ஆதரவாக அவர் பல்வேறு இயக்கங்களை இந்தியாவில் செயல்பட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அவருக்கான இந்த ஒரு இரங்கல் என்று தற்பொழுது மேற்கு வங்க மாநிலத்தினுடைய அரசாங்கம் சார்பாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று சுமார் 1966 அடிப்படை உறுப்பினராக சேர்ந்த அவர் 72ஆம் ஆண்டு முதல் அதிகாரப்பூர்வமாக இடதுசாரி சிபிஐஎம் கட்சியினுடைய கமிட்டியினுடைய மெம்பர்கள் ஒருவராக இருந்து அதன் பிறகு எம்எல்ஏவாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. முதற்கட்டமாக காஷிப்பூர் பெல்காசியா பகுதியிலிருந்து 1977ஆம் ஆண்டு அவர் முதல் முறையாக எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டார். அதன் பிறகு பல்வேறு சட்டசபை தேர்தலிலும் அவர் தேர்வு செய்யப்பட்டார். 1991ஆம் ஆண்டு முதல் அமைச்சராக பொறுப்பிற்கு வந்த அவர் 2000ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரை அவர் முதல்வராகவும் இருந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மேற்கு வங்க மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு பல்வேறு திட்டங்களை அவர் செயல்படுத்தியதும் மிக முக்கியமாக மேற்கு வங்கத்தினுடைய அரசியல் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விரிவான தகவல்களை அளித்ததற்கு நன்றி சுசித்ரா.